அண்ணி, என்ன வேலை பண்ற நீ? அண்ணி, குழந்தை பசியில எழுந்து அழுதுட்டு இருந்தா, அதான். அழுதுகிட்டு இருந்தா உனக்கு பாசம் பொங்கிக்கிட்டு வந்துருச்சோ? ஓ, பால் வேண்டான்னு தானே நான் பசுமாட்டை வாங்கி வீட்ல கட்டி வச்சிருக்கேன். இந்த நேரத்துல உங்க எல்லார் முன்னாடியும் நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன். என் பையனுக்கு என்னோட தங்கச்சி பொண்ணை தான் நான் கட்டி வைப்பேன். அந்த துளசி எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வீட்டு மருமகளாக மாட்டான்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. அம்மாவுக்கு பதிலா அவ மாட்டுவான். இந்த கோவத்தை நான் அங்க காட்டுவேன். டேய் விஸ்வா, எங்கடா இருக்க? உன்னை நான் விடவே மாட்டேன்டா. ஏய், அவன் என்னடி பண்ணா? அவன் சின்ன பையன், நல்ல பையன், அறிவாளி பையன், தங்கமான பையன்டி. துளசி, டாக்டர் டாக்டர் டாக்டர், எங்க உறவே வேண்டான்னு சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போனவ இப்போ எந்த உரிமையில வந்திருக்க? உன்னோட பொண்ணு நான் எதுக்காக காப்பாத்தணும்? சொல்லு சிவகாமி, துளசிய நான் எதுக்கு காப்பாத்தணும்? துளசி உங்க பொண்ணு அண்ணி, உங்க பொண்ணு. அவளை நீங்க தான் அண்ணி காப்பாத்தணும். என்னடி கொழுப்பா? இல்ல, குறும்பு. ஆணவத்துல ஆடாத. அப்பா இத துணிச்சல்னு சொல்லுவாரு. பொண்ணுங்கன்னா அடக்கம் வேணும்டி. அம்மா வேணும். நீ அடங்கவே மாட்டியா? ஆக்சுவலி உங்களுக்கு என்ன பிரச்சனை? துளசி விஷயத்துல உங்ககிட்ட நிறைய மாற்றம் தெரியுது. நீ மாறிட்ட. நானா? போடா, என்கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. சிவகாமி, எதுக்கும் நீ என்ன இன்னொரு முறை கிள்ள. நாம பாக்குறது நிஜமான்னு நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்ன சிவகாமி, கொஞ்சம் மெதுவா கிள்ள கூடாதா? சந்தோஷம் தாங்க முடியலங்க, அதான் அப்படி கிள்ளன. எப்படியோ 2 பேருமே ராசி ஆயிட்டாங்க. இந்த நெருக்கம் தொடர்ந்து சிவகாமி. கண்டிப்பாங்க. 2 பேரும் நெருக்கமானதுனாலதான் இப்படி நின்னு பேசிட்டு இருக்க முடியும். சந்தேகமே வேண்டாம், இது கன்ஃபர்ம்டா 100% லவ் தான். அம்மா வேணாமா? நான் பண்ண தப்புக்கு நீங்க ஏமா சாகணும்? அந்த கேரோசின் எடுத்து ஏன் மேல ஊத்துங்க. உங்களோட சேர்ந்து நானும் சாவுறேன். அத பத்த வச்ச துப்பாக்கி வெடிக்கும். இன்னும் எத்தனை ஜென்ம எடுத்து வந்தாலும் சரி, துளசி இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. சத்தியம் பண்ண. துளசி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அது நடக்கணும்னா பைரவியோட மனசு மாறணும். நீ என் புருஷனுக்கே தங்கச்சியா இருந்தாலும், எனக்கு நாத்தனாரா இருந்தாலும், என்கிட்ட எப்பவும் நீ பிச்சை தாண்டி எடுக்கணும். நான் மடிப்பிச்சை வாங்குறது எனக்காக இல்ல அண்ணி. துளசிக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் பண்ணி அவளை உங்க வீட்டு மருமகளா அனுப்பி வைக்கணும். அதுக்காக தான் மடிப்பிச்சை வாங்குறேன். ஐயோ, கண்ணாடி உடைஞ்சு போச்சே.
அபசுகுணமாப்படுதே. பார்த்திபா! டாக்டர், அவர் இப்ப எப்படி இருக்காரு? உள்ள இருக்கிற புல்லட் ஹார்ட்டுக்கு பக்கத்துல ரொம்ப க்ளோஸா இருக்கு. அந்த புல்லட் எடுக்கும்போது கார்டியாக் வெயின்ஸ்ல டச் ஆச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். ஐயோ, மாமாவுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. அவரு சீக்கிரமே குணமாகணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும் சாமி. துளசி, துளசி கூட அப்பாவுக்காக தான் வேண்டிக்கிறா. இங்க பாருங்கம்மா, நம்மளோட அப்பாவுக்காக தான் இவ இவ்ளோ கஷ்டப்பட்டு பரிகாரம் பண்றா. உன் அப்பாவுக்காக அவ பரிகாரம் பண்பா, நீ கூட இருந்து அடிமை மாதிரி சேவகம் பண்றியா? நான் விரதம் இருந்து வேண்டிக்கிறேன். அதுக்கு இடைஞ்சல் பண்ண நீங்க தான் இங்க வந்திருக்கீங்க. உடம்பு பூரா விஷத்தை வச்சுக்கிட்டு விரதம் இருக்காளா? விரதம் போடி. துளசி, ஏய், நீ வா. அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, எங்களை உள்ள விடுங்க. என்னோட புருஷனை யார் பார்க்கலாம், யார் பார்க்க கூடாதுன்னு நான் தான் முடிவு செய்யணும். அண்ணனை பார்க்க தங்கச்சி அனுமதிக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி நேரத்துல யாருமே இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கவே மாட்டாங்க. நீங்க போகலன்னு வச்சுக்கோங்க, செக்யூரிட்டியை விட்டு கழுத்தை புடிச்சு தள்ளுவேன். உங்க கால்ல வேணா விழற, எங்களை உள்ள போக விடுங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. சிவகாமி, கெஞ்சி கேக்குறேன் அண்ணி. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. அம்மா அம்மா, அம்மா வேண்டாம்மா, ப்ளீஸ்மா, அவங்கள அவமானப்படுத்தாதீங்கம்மா. அவங்களே போயிடுவாங்கம்மா. இவ்வளவு நேரமா? ஏண்டி, பால் வாங்குறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? அம்மா, எனக்கு கால்ல அடிபட்டிருக்குமா, இழுத்து இழுத்து நடந்து வரணும்ல. அது எப்படிமா துளசி? நீ வண்டியில தானே போன? வண்டி வீடு வரைக்கும் தான் வரும், உள்ள வருமா? சரிடி, விட்டா நீ பேசிட்டே இருப்ப. சரி, உனக்கு காஃபி போட்டு குடுக்கறேன், குடிச்சிட்டு 2 பேரும் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க. அம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு நீ வரலையா? இல்லடி, நீயும் அப்பாவும் மட்டும் போயிட்டு வாங்க. ஏம்மா, உன் அண்ணனை நீ பார்க்க வேண்டாமா? முக்கியமா அதுக்கு தானே போறோம். வேணாண்டி, அண்ணி பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். பதிலுக்கு நீயும் கோவப்பட்டு சண்டை போட போறியா? நோ கோவம், நோ சண்டை, நோ பிரச்சனை. அமைதியா போயிட்டு அமைதியா வரும். அங்க எந்த பஞ்சாயத்தும் இருக்காது. ஓகே? அத உறுதியா சொல்ல முடியாதுமா. பைரவி பார்த்து ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சுன்னா என்னமா பண்றது? அப்பா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே ஆகாது. ஒரு போலீஸா இருந்துகிட்டு ஏப்பா இப்படி பயப்படுறீங்க? இங்க பேசிட்டு இருக்கிறது ராஜராஜனோட மருமக. என்ன மீறி அங்க ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், எனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறோம், முடிஞ்சா மாமாவை பாக்குறோம், திரும்பி வரோம், அவ்வளவுதான். ப்ளீஸ்மா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. போயிட்டு வரலாமா? உன்னால அங்க எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீனா நான் கண்டிப்பா வரேன். என்னால எந்த பிரச்சனையும் வராது, நம்புமா ப்ளீஸ். சரிடி, போலாம். அப்பா, அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. ம், நீங்க டாக்ஸி புக் பண்ணுங்க. சரிம்மா. நீ ஏம்மா இங்க இப்படியே நிக்கிற? நீ போ, போய் காஃபி போடு போ. ம்.
அப்பா ம் டாக்ஸிய நான் புக் பண்ணிக்கிறேன். நீங்க போய் ரெடி ஆகுங்க, போங்க. சரிம்மா. சத்யவதி, ஐயாவை பார்க்க மினிஸ்டர் வராரு. கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ. அவங்களையுமா நம்ம பாத்துக்கணும்? அவங்கள பாத்துக்கதான் எஸ்கார்டு போலீஸ் எல்லாம் வருவாங்கல்ல. நான் பாத்துக்கங்கன்னு சொன்னது அவங்களே இல்லடி. வேற யாருமா? மினிஸ்டர் வரும்போது கூடவே சந்தடி சாக்குல துளசியும் அவ அம்மாவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க எப்ப வருவாங்க, எதுக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. உள்ள வந்து அனாவசியமா சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க. ஏதாவது பண்ணி பாசத்தை பயிர் விட பாப்பாங்க. அதெல்லாம் நடந்தா நமக்கு தான் பிரச்சனை. அவங்கள உள்ள விடாம பாத்துக்கிறது உன்னோட பொறுப்பு. மீறி வந்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். ஆகட்டுமா, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, என் கண்ல இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. என்ன மீறி அவங்க எப்படி உள்ள வராங்கன்னு நான் பாக்குறேன். சரி சரி, ஜாக்கிரதை. என்னப்பா நேரம் ஆச்சு, மினிஸ்டர் இன்னும் வர காணோம்? வர டைம் தான் வந்துருவாரு. ஓ சரி சரி. ஐயா வணக்கம்யா. வணக்கம்யா, வாங்க. வணக்கம். வணக்கம்யா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கையா? வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். ராஜராஜன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. என்ன டாக்டர், ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்களே நேர்ல பேசுனதால பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷம். அவர் கமிஷனரு, ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கணும். கண்டிப்பா சார், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் சார் நாங்க கொடுப்போம். டாக்டர், நான் அவரை பார்க்கலாம்ல? தாராளமா சார், வாங்க 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 வாங்க. வாங்க சார். இங்கதான் இருக்காரு. இங்க பாருங்க, உள்ள கட்சி மாநாடு எதுவும் நடக்கல. நீங்க யாரும் உள்ள வர வேணாம், இங்கேயே இருங்க. டாக்டர் சார், நீங்க மத்த பேஷண்ட பார்க்க வேண்டியது இருக்கும்ல, நீங்க போய் பாருங்க. நோ ஃபார்மாலிட்டிஸ். தேங்க்யூ சார். புரியா? வாங்க. வாங்க சார். வணக்கம் சார். வாங்க. பரவாயில்ல. நீங்க அப்படியே படுங்க. தேங்க்யூ சார். விஸ்வா. என்ன ராஜராஜன், இப்ப உடம்பு எப்படி இருக்கு? ஃபைன் சார். ரொம்ப சந்தோஷம். ஆமா, அவன் யாரு? சைக்கோ கில்லரா? அவன் உங்களை ஷூட் பண்ணான்னு சொன்னதும் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? ஏதோ தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகையோட போயிருச்சு. சார், அதுக்கு நாங்க உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க பண்ண உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். என்னம்மா நீங்க? ராஜராஜன் எனக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு தெரியுமா? அது இல்லாம அவர் ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர். இது கூட செய்ய மாட்டேனா என்ன? சத்யவதி, அண்ணா வண்டி நிறுத்துங்கண்ணா. என்னாச்சுமா? அங்க சத்யவதி இருக்காப்பா. நம்ம வருமானு பாக்குறதுக்காக பைரவி தான் அவளை செக்யூரிட்டியா போட்டிருப்பா. இப்ப என்னடி பண்றது? எப்படியாவது அவ கண்ணுல படாம போக பாக்கணும். இரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
நில்லுங்க. டீ இருக்கானே? இருக்குமா. அம்மா அவ அங்க போயிட்டா. டிரைவர் அண்ணா, அவ டீ சாப்பிட்டுட்டு இருக்கா. வண்டியை ஃபாஸ்டா எடுத்துருங்க, நிக்காம உள்ள போயிடுங்க. ஓகேங்களா? ராஜராஜன், இப்ப நிலவரமே சரியில்லாம இருக்கு. நாம தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். போன வாரம் பப்ளிக் மீட்டிங் போயிருந்தேன். அங்க என்னையே போட்டதுல பார்த்தாங்க. நம்ம தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தா நமக்கு மேல எத்தனையோ பெரிய ஆள் இருக்காங்க ராஜராஜன். சிவகாமி, வந்தது வந்தாச்சு. உன் அண்ணனை பாத்துட்டு போயிடலாமா? ஐயோ, அங்க அண்ணி இருப்பாங்கடி. ஐயோ, பயப்படாதம்மா. வேணாண்டி, முதல்ல டாக்டரை பார்த்து உன் காலை செக் பண்ணிக்கலாம். இல்லம்மா, முதல்ல மாமாவை போய் பார்க்கலாம். எப்படிமா? உன் அத்தைய மீறி மாமாவை எப்படி பார்க்க முடியும்? அதுக்கு ஒரு ஐடியா இருக்குப்பா. ஹாஸ்பிட்டல்னா அங்க டாக்டர் தானே கடவுள். டாக்டரை வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சிடலாம். நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியலமா. மாமாவை மீட் பண்றதுக்கு டாக்டர் தான் ஹெல்ப் பண்ண போறாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஓகே? தெரியலையம்மா. நான் பேசிட்டேன்ப்பா. நமக்கு கிளியரன்ஸ் கிடைச்சதும் மாமாவை போய் பார்க்கலாம். ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடி. அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா. இங்க பாரு, பிளான போட்டது யாரு? இந்த துளசி. ராஜராஜன், நம்ம தூங்குறப்ப கூட முழிச்சுட்டே தூங்க வேண்டியதா இருக்கு. இல்லாட்டி நம்மள ஒரே அடியா கவுத்துருவானுங்க. சார், உங்களை சீஃப் டாக்டர் பார்க்கணும்னு சொன்னாரு. பைரவி மேடத்தையும் அழைச்சிக்கிட்டு வர சொன்னாரு. சரிங்கம்மா, நீங்க போங்க, நான் வரேன். ராஜராஜன், சீஃப் டாக்டர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். அம்மா, உங்களையும் கூப்பிடுறாரு, வாங்க என்னன்னு பேசிட்டு வந்துடலாம். தம்பி, நீங்களும் வாங்க. என்னம்மா யோசிக்கிறீங்க? பேசிட்டு வா பைரவி, பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. தைரியமா போயிட்டு வா. ராஜராஜன், டாக்டர்கிட்ட பேசிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் வரட்டா? உடம்பு பார்த்துக்கோ. ரொம்ப நன்றி. வந்துடுறேங்க. போயிட்டு வந்தாரப்பா. சரி. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். துளசி, நீ இப்ப போய் ராஜராஜனை பார்க்கலாமா? தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச். அப்பா, ரூட் கிளியர். வாங்க போலாம், வாங்க.